தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திட வேண்டும் என்று இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய விருந்தினர்கள், பெரியோர்கள், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், அன்பான வணக்கங்கள். இன்று இந்த விவேகானந்தா வித்யாலயத்திலே நான் விவேகானந்தருடைய ஒரு வாக்கியத்தோடு என்னுடைய உரையினை தொடங்க இருக்கின்றேன். விவேகானந்தர் அழகாக கூறுவார், தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. நீ வெற்றி பெறுவதற்கு அதுதான் வழி என்று விவேகானந்தர் அழகாக கூறுவார். இதற்கான இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம் இப்போது புரியாவிட்டாலும் என்னுடைய உரையின் முடிவிலே உங்களுக்கு புரிந்து விட்டது என்று சொன்னால் அதுதான் என்னுடைய உரையினுடைய வெற்றியாக, என்னுடைய வெற்றியாக எனக்கு இருக்கும். அந்த வகையிலே என்னுடைய பெயர் அபிராமி. நான் இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடத்திலே 4ஆம் வருடத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தரம் 1 தொடக்கம் 9 வரையிலே கிளிநொச்சி திருவியார் மகாவித்யாலயத்திலும், 9லிருந்து காப்போத்தா உயர்நிலம் வரையிலே கிளிநொச்சி மகாவித்யாலயத்திலும் என்னுடைய கல்வியினை கற்றேன். இதுதான் என்னுடைய பின்புலம். சரி, நாங்கள் இப்போது விடயத்திற்கு வருவோம். மாணவர்களாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ஒரு இலக்கு இருக்கும், ஒரு இலட்சியம் இருக்கும் இல்லையா? உங்கள் எல்லோருக்கும் ஒரு இலட்சியம் இருக்கின்றது இல்லையா? அந்த இலட்சியம் நோக்கிய பாதையிலே, அந்த இலக்கினை நோக்கிய பாதையிலே எத்தனையோ தடைகள் வரும், எத்தனையோ சவால்கள் நிச்சயமாக வரும். அந்த அப்படியான சவால்களை, அப்படியான தடைகளை எல்லாம் நாங்கள் எப்படி தகர்த்தெறிந்து முன்னோக்கி செல்வது, அல்லது நான் எப்படி சென்றேன் என்பதனை நான் கற்று உணர்ந்து கண்டு உணர்ந்து அந்த விடயங்களை நான் பகிரப் போகின்றேன். உங்களுக்கு ஏதேனும் பிரயோசனமாக இருந்தால் அதனை நீங்கள் நிச்சயமாக எடுங்கள், பிரயோசனமாக இருக்கும் என நம்புகின்றேன். முதலாவது விடயம், உங்களை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் தனித்துவமானவர் என்பதனை நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். அந்த தனித்துவத்தன்மை என்பது உங்களுடைய இயல்பாக இருக்கலாம் அல்லது திறமையாக இருக்கலாம். உங்களுடைய வகுப்பிலே நீங்கள் அழகாக பாடுகின்றீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய தனித்துவமான திறமை. அழகாக நடனம் ஆடுகிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய தனித்துவமான திறமை. மிமிக்ரி பண்றீங்களா, அது உங்களுடைய திறமை. நகைச்சுவை உணர்வு இருக்கின்றதா, அது உங்களுடைய திறமை. பிறரோடு பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா, அல்லது யாரேனும் ஒரு துன்பத்திலே இருக்கின்ற பொழுது முதலாவது ஆளாக போய் ஆறுதல் சொல்கின்றீர்களா, அது உங்களுடைய இயல்பு, அது உங்களுடைய தனித்துவம். ஆக இந்த மேடையிலே, இந்த அரங்கிலே இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவருமே தனித்துவமானவர்கள். அதனை நாங்கள் முதலிலே நம்ப வேண்டும். அது முதலாவது விடயம்.